திமுக பெரிய பணக்கார கட்சினா இன்னைக்கு நீங்க வாய்களே பேசுறீங்களே சோபா மாடல் அப்படின்னு சொல்றீங்களே, ஏதோ ஏதோ பலனை எதிர்பார்த்து உங்களை காத்திருந்தோமா? நீங்க அள்ளி கொடுத்தீங்களா எங்களுக்கு? இவங்க சோபா மூலமா கொடுத்தாங்க, நீங்க எது மூலமா கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்து எங்களை சரி பண்ணீங்க? கொள்கையின் அடிப்படையில் கூட நின்னோம் நாங்க. உங்களை நம்புனோம், சமூக நீதி கட்சி நம்புனோம் நாங்க. எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற கட்சி நீங்க தான் நம்புனோம். அதிமுக அந்த இடத்துல இல்ல, அவங்க பாஜக டெவலப் ஆயிட்டாங்க, பாஜக பயந்து நிக்கிறாங்க, அங்க போய் நாங்க சேர முடியாது நாங்க நம்பணும். நாங்க பாமகவை நாங்க சாதி கட்சி நம்பணும், பாஜகவை நாங்க மதவாத கட்சி நம்பணும், அதிமுக அங்க விலை போயிடுச்சு நாங்க நம்புறோம், கரைஞ்சு போயிடுச்சு நாங்க நம்புறோம். இருக்கிறதுல பெரிய கட்சிகள்ல வலுவான கட்சியா கொள்கையில சமரசம் இல்லாத கட்சியா திமுக தான் இருக்கு நாங்க நம்புறோம். அந்த அடிப்படையில் உங்களோட நின்னோம். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க எங்களுக்கு? வெறும் சொல்லு இல்லைங்கிற அரசியல், செயல் தான் அரசியல் நான் சொல்றேன் நான். அந்த அடிப்படையில் உங்களோட அணுகுமுறை, உங்களோட மாற்றங்களும் நாங்கள் அவங்கள ஒரு ஜனநாயக சக்தியாக பார்க்க வேண்டிய எங்களுடைய பார்வை மாற்றத்திற்கான காரணமா இருக்குன்னு சொல்ல வரேன். நாங்க தான் சொன்னோம் ஆர்எஸ்எஸோட பிள்ளை, ஆர்எஸ்எஸோட கை குழந்தை நாங்க தான் சொன்னோம் விஜய. நாங்க தான் உங்களை சொன்னோம் பெரியாரோட பிள்ளை திமுகன்னு சொன்னோம், அண்ணாவோட பிள்ளை திமுகன்னு சொன்னோம். எங்களுக்கு இப்ப ரெண்டுமே தப்பா போயிடுச்சு. நாங்க எப்படி அவங்கள கணிச்சோமோ, அவங்க ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு கணிச்சோமோ, அதுவும் தவறா போயிடுச்சு. அவங்க அப்படி இல்லைன்றதை அவங்க செயல்ல காட்டுறாங்க. நாங்க உங்களை பெரியாரோட பிள்ளைன்னு கணிச்சோமே, அதை தப்புங்கிற அளவுக்கு நீங்க இப்ப பேசுறீங்க. உங்க செயல்பாடு இருக்கு, உங்க அதிகார திமிர் இருக்கு, உங்க ஆணவம் இருக்கு, உங்களோட சனாதன புத்தி இருக்கு. நான் தான் எல்லாம் பண்ண முடியும், நான் ஆள்வதற்காக பிறந்தவங்கிற அந்த எண்ணம் உங்கள்ட்ட இருக்கு. மக்களுடைய தீர்ப்பை இன்னும் நீங்க மதிக்கல. உங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இன்னும் உங்களுக்கு வரல. இன்னும் திமிர்த்தனமான பேச்சுகள் தான் உங்கள்கிட்ட இருக்கு.